அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து சந்தேகத்தின் பேரில் ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேரில் அவங்கள்ட்ட எப்படி நம்ம வந்து ஹிந்தியிலே கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி வாக்கியங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இத்தனை உணவும் எங்கே இருந்து வந்தது, இத்தனை உணவும் எங்கே இருந்து வந்தது. இப்போ நிறைய நமக்கு ஃபுட்டு யாரோ கொண்டு வராங்க அப்படின்னா இத்தனை உணவும் எங்கேருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வேர் டிட் ஆல் திஸ் ஃபுட் கம் ஃப்ரம், வேர் டிட் ஆல் திஸ் ஃபுட் கம் ஃப்ரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஏக் சாரா, ஏக் சாரானா ஏக்னா இது, அதாவது இவைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏக் சாரா அப்படிங்கிறது சாரா என்பது முழுவதுமாக, அதாவது எல்லாமே. சாரானா எல்லாத்தையும் குறிக்கும். சாரானா இதை வந்து நோட்டு போட்டு ஒவ்வொரு வார்டாக நீங்கள் மீனிங் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரா என்பது எல்லாத்தையும் குறிக்கும். அதே மாதிரி போஜன் என்பது உணவு குறிக்கும். போஜன் என்பது உணவு குறிக்கும். ககம்சேங்கிறது வேர், ககம்சேங்கிறது வேர். ஆயா என்பது கம், ஆயா என்பது கம். அப்போ ஏக் சாரா போஜன் ககம்சே ஆயா, ஏக் சாரா போஜன் ககம்சே ஆயா. இந்த உணவு, அதாவது இத்தனை உணவும் ககம்சே எங்கே இருந்து, சேங்கிறது இருந்து, சேங்கிறது இருந்து, ஆயாங்கிறது கம் வந்தது, ஆயாங்கிறது கம், கம்னா வந்தது. அப்போ இத்தனை உணவும் எங்கே இருந்து வந்தது, இத்தனை உணவும் எங்கே இருந்து வந்தது. இந்த ஏக் சாரா, சாரா சாராங்கிறது நம்ம சென்டென்ஸில் சாரா கப்படா, சாரா போஜன், சாரா நம்ம என்னென்ன பொருள் இருக்கோ அதுக்கு ஒட்டுமொத்தமாக பேசுகிறது தான் சாரா, ஒட்டுமொத்தமாக பேசுகிறது தான் வருதா. சாராகர் அப்படின்னா சாரா லோக், சாராகர் சாரா லோக் அப்படி சொல்லலாம். ஏக் சாரா போஜன் ககாப்சே ஆயா. நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது, ஏன் வேகமாக அழுது கொண்டிருக்கிறாய், ஏன் வேகமாக அழுது கொண்டிருக்கிறாய். ஒய் ஆர் யூ கிரையிங் ஸோ ஃபாஸ்ட், ஒய் ஆர் யூ கிரையிங் ஸோ ஃபாஸ்ட், ஒய் ஆர் யூ கிரையிங் ஸோ ஃபாஸ்ட், ஒய் ஆர் யூ கிரையிங் ஸோ ஃபாஸ்ட். ஸோ ஃபாஸ்ட்னாலே வேகமாக. அப்போ ஹிந்தியில் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, தும் இத்தினி, தும் இத்தினா, தும் இத்தினி, தும்னா நீ, தும்னா நீ, இத்தினா ஏன் வேகமாக, அதாவது தேஜிசே அப்படின்னா வேகத்துடன், தேஜிசேனா வேகத்துடன், தேஜிசே அப்படின்னா வேகத்துடன். அப்புறமா தேஜிசேங்கிறது வேகத்துடன், இது எழுதிக்கோங்க. கியோம்னா ஏன், கியோம்னா ஏன். ரோனா ஸ்லீப், ரோனா க்ரையிங், ரோனா அழுகிறது, ரோனா அழுகிறது. அந்த ரோங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ரோன்னு சொல்லி நீங்கள் மீனிங் பக்கத்தில் அழுகுதல், அதாவது நம்ம அழறது அப்படி தான் சொல்கிறது. அப்போ கியோம் ரோ ரகே ஹோ, கியோம் ரோ ரகே ஹோ, அதுக்கு சென்டென்ஸு தும் கித்தினி தேஜஸே கியோம் ரோ ரகே ஹோ. நெக்ஸ்ட்டு, மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நமக்கு ஒரு சில விஷயத்தை பார்க்கும்பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த சந்தோஷமாக இருக்கிறத நம்ம எப்படி ஹிந்தியில் பேசலாம் அப்படின்னா, மிகவும் சந்தோஷமாக இருக்குது, மிகவும் சந்தோஷமாக இருக்குது. வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. அது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா பகுத், இந்த பகுத்துங்கிறது பார்த்தீங்கன்னா காமாடோ, பகுத்துங்கிறது ரொம்ப 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 ரொம்பன்னு அர்த்தம். போத் 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 அச்சா, போத் அச்சா அப்படின்னு சொல்கிறது. பகுத்துங்கிறது ரொம்ப, பகுத்துங்கிறது ரொம்ப. கானா போத் அச்சா, சாரா கானா போத் அச்சா, சாரா கானா போத் அச்சா அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதே போல் அந்த பகுத்துங்கிறது ரொம்ப குறிக்கணும். அப்போ பகுத் குறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் தூங்க போகிறேன், நான் போய் தூங்க போகிறேன், அதாவது நான் போய் தூங்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இது இந்த நான் போய் தூங்க போகிறேன் அப்படிங்கிறது ஆண்களும் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தான், பெண்களும் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தான் அது. அப்போ இதுக்கு எப்படி, ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப், ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப். அப்போ ஆண்களும் சொல்லுவாங்க நான் ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப், பெண்களும் சொல்லுவாங்க ஐ ஆம் கோயிங் டு. இது காமன் சென்டென்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா மைம், மைம்னா நான். இந்த மைம்ங்கிற எழுத்தை தனியாக எடுத்து அதை மைம்னு போட்டு நான் எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோனே, அதை தனியாக அந்த வார்த்தையை எடுத்து சோனேனா என்ன அப்படின்னா ஸ்லீப்பு, சோனே என்ன அப்படின்னா ஸ்லீப்பு. அடுத்தது ஜானா கோ, ஜானா கோயிங், ஜானா கோ போகிறது, போகிறேன். அப்போ ரகாகும், ரகாகும். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ரக்தேகம், ரக்தேனா வைக்கிறது, ரகாகும், ரகேகை, ரகிகை அப்படிலாம் சொல்கிறது. இதுக்கு நான் போய் தூங்க போகிறேன் அப்படிங்கிறது ரகாகும், ரகாகும். இந்த ஹூம் ஹூம் ஹை ஹை இதெல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். அதை கிரேன் கிரேன் குரோம் அப்படின்னு வர்றது, கிரேன் அப்படிங்கிறது. அப்போ மைம் சோனே ஜா ரகாகும்,
மைம் சோனே ஜா ரகாகும் அப்படின்னா நான் போய் தூங்க போகிறேன். நான் போய் தூங்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப். நான் போய் தூங்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இன்று சாப்பாடு கிடையாது அவன்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோன்னா, நம்ம ஏதோ ஒரு சந்தேகத்தில் கேட்கும்போது இன்று சாப்பாடு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறது, நோ மீல் டுடே. நோ மீல் டுடே, இன்று சாப்பாடு கிடையாது. அதுக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆஜ். இந்த ஆச்சுங்கிற வேர்டை நீங்கள் எடுத்து ஆச்சுங்கிற வேர்டை தனியாக ஆச்சுன்னு போட்டு அதுக்கு பக்கத்தில் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம், டுடேன்னு எழுதிக்கலாம், தமிழ்லேயும் இன்றுன்னு எழுதிக்கலாம். அப்போ அந்த ஆச்சு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு டுடேன்னு எழுதிக்கலாம், அடுத்தது இன்றுன்னு எழுதிக்கலாம். அது தமிழ்லேயே எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லேயும். இது போல் நீங்கள் நோட்டில் ஒவ்வொரு வேர்டாக எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஒன்றா லேர்ன் பண்ண நமக்கு ஈஸியாக லாங்குவேஜ் நமக்கு கேதர் பண்ணிக்கலாம், அதாவது கேட்ச் பண்ணிக்கலாம், நல்லா பேசலாம். அப்போ ஆஜ் போஜன் நகிம். ஆஜ் போஜன் நகிம். இந்த போஜனுங்கிறது ஃபுட்டு. போஜனுங்கிறது சாப்பாடு. போஜனுங்கிறது சாப்பாடு. சாப்பாடு இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. அப்போ ஆஜ் போஜன் நகிம், இன்றைக்கி சாப்பாடு கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் போலீஸை கூப்பிட போகிறேன். நான் போலீஸை கூப்பிட போகிறேன். நான் போலீஸை கூப்பிட போகிறேன். அப்போ ஐ எம் கோயிங் டு கால் த போலீஸ். ஐ எம் கோயிங் டு கால் த போலீஸ். கால்னா அழைக்கிறது, அதாவது கூப்பிட்றது, அழைத்தல். கால்னா அழைத்தல், கூப்பிட்றது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மைங்கிறது நான். புலீஸ் கோ புலானே. புலானேனா கூப்பிடுதல். புலானேனா கூப்பிடுதல். ஜா ரகாகும். ஜா ரகாகும் அப்படின்னா ஜானா போகிறது, ஜானா கோ. ஜானா கோ. ரகாகும் நான் போலீஸை கூப்பிட போகிறேன். நான் போலீஸை கூப்பிட போகிறேன். ஐ எம் கோயிங் டு கால் த போலீஸ். ஐ எம் கோயிங் டு கால் த போலீஸ். இதுக்கு மைம் புலீஸ் கோ. மைம் போலீஸ் கோ புலானே. புலானேனா கூப்பிட்றது. அப்போ புலானேனா கூப்பிட்றது. அப்போ மைம் போலீஸ்கோ புலானே ஜா ரகாகும். ஜானா போகிறேன், போகிறேன், அதை ஜானா போகிறது. ரகாகும் அந்த ஹூம்னாலே ஹிரேன், அதாவது ஹூம்னாலே ஹிரேன் அப்படின்னு வரும். ஜா ரகாகும் நான் போலீஸை கூப்பிட போகிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒருத்தர் வீடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.